அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோல பார்த்தீங்கன்னா 2 விஷயத்த பத்தி பேச போறோம். ஒண்ணு ரொம்பவே சந்தோஷமான விஷயம். இன்னொன்னு ரொம்பவே வருத்தமான விஷயம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வருத்தமான விஷயத்த ஃபர்ஸ்ட்டு பேசிருவோம். இன்னைக்கு திரைப்பட உலகுல ஒரு தயாரிப்பாளர்னு சொல்லலாம், ஃபைனான்சியர்ன்னு சொல்லலாம். மிகப்பெரிய ஒரு மனிதர். அவர் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கூவமாற்றுல குதிச்சு தற்கொலை பண்ணியிருக்காரு. அவர் யாருன்னா ராஜன் அவர்கள். அதுக்கான காரணம் காவல்துறை அதிகாரிகள் விசாரிச்சுட்டு இருக்காங்க. முதற்கட்ட விசாரணைகள் தெரிய வந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு அதிக கடன் இருக்கு. அது போக அவருடைய நெருங்கிய நண்பர் பார்த்தீங்கன்னா அழகப்பன் அப்படின்றவர் கடன்லாம் இல்லைங்க, அவருக்கு குடும்ப பிரச்சனை, தனிமையில் இருக்கிற ஒரு காரணம், முழுக்க முழுக்க அவருடைய மகன் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவரை விட்டு பிரிஞ்சு கொஞ்சம் தள்ளி இருக்காரு அப்படின்றதும், தனிமையில் இருந்த இவரை என்னதான் பணம் வச்சிருந்தாலும் தனிமை வாட்டி வதைக்குது, ஒரு வயசுக்கு மேலே நமக்கு துணை தேவை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ரொம்ப வருத்தம். என்னதான் இவர் இன்னைக்கு இறந்திருக்காரு அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும், தமிழக வெற்றி கழக தலைவராக இருக்கும்போது நம்மளுடைய முதல்வர் அவர்களுக்கு பல்வேறு விதமான விமர்சனங்களை இவர் முன் வச்சிருக்காரு. அந்த ஒரு விஷயத்துல அப்போ நம்மளும் பதிலடிலாம் கொடுத்துருக்கோம். என்னடா அது இவ்வளோ பெரிய மனுஷன் இப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட திரைப்பட விழாக்கள்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய நடிகர் நடிகைகளே ஒருமையில பேசுறது இதெல்லாம் செஞ்சாரு. இது பெரிய மனுஷன் இப்படி ஆயிட்டாரு அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தாலும், நம்ம இது மூலியமா சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, தற்கொலை எந்த ஒரு விஷயத்துக்கும் தீர்வாகாது அப்படின்றது தான். இவ்வளோ பெரிய வயசுல இவர் இந்த முடிவு எடுத்திருக்காருன்னா எந்த அளவுக்கு அவர் மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். கண்டிப்பா இதுக்கான முழு விவரமும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு டீட்டெயில்டா சொல்றேன். ஐயாவுடைய ஒரு இறந்த செய்தி கேட்டோடனே நம்ம சேனல் சார்பாக ஒரு இரங்கலை தெரிவிச்சுக்குவோம். இப்போ ரொம்ப சந்தோஷமான விஷயத்த நம்ம பேச போகிறோம். இந்த ஒரு வீடியோவில் நான் முக்கியமான டீட்டெயில் ஒன்று சொல்லிடுறேன். விஜய் அவர்கள் பொறுப்பேற்கிறதுக்கு முன்னாடி ஒரு வெள்ளை அறிக்கை ஒன்று ரெடி பண்ண போகிறோம், நம்மளுடைய கஜானால என்னென்ன எப்பப்போ இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அமைச்சரவை இன்னைக்கு 10 பேர் பட்டியல் ரெடியாக இருக்குது. 2 அமைச்சர்கள் காங்கிரஸ்க்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஒவ்வொரு அமைச்சரவை கூட்டம் இன்னைக்கு முதல் முறையாக நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் சிஎம் விஜய் அவர்களுடைய அமைச்சரவை கூட்டம் அப்படின்றது நடக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு துறையிலும் இருக்கிற எவ்வளோ நிதி இருக்குது, எவ்வளோ பற்றாக்குறையாக இருக்குது, எவ்வளோ செலவழிச்சிருக்காங்க அப்படின்ற வெள்ளை அறிக்கை சீக்கிரமாக வரப்போகுது அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. இந்த ஒரு விஷயத்தினால பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நம்மளுடைய ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்பவே பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, சுருட்டின அமௌண்ட்டு ஒட்டு மொத்த நிதியையுமே இன்னைக்கு ஒரே ஆள் வச்சிருக்காங்க அப்படின்ட்டு மக்கள் பேசிக்கிறாங்க. அது போக அவங்களுக்கு துறை ரீதியாக இருக்கிற அமைச்சர்களும் பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு துறையும் ஒவ்வொருத்தவங்களுக்கு பிரித்து கொடுத்துருப்பாங்க. நேற்று தான் அதோட டீட்டெயில் நான் சொல்லியிருப்பேன். இப்போ அவங்கவுங்க துறையில் இருக்கிற மொத்த அறிக்கையும் இன்னைக்கு வெளியில் வரப்போகுது. ஒட்டு மொத்தமாக தமிழக மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காத்திருக்காரு நம்மளுடைய தலைவர் விஜய் அவர்கள். அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள்லேயே நம்ம பார்க்கலாம். இது போக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் நிறைய டீட்டெயில் சொல்லியிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்துல் கலாம் அவர்கள் கூட வேலை பார்த்த பொன்ராஜ் அப்படின்ற புறம்போக்குன்னு சொன்னாதான் அவருக்கெல்லாம் சரியாக இருக்கும். அதனால தான் அந்த பேரை நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, நம்மளுடைய விஜய் அவர்கள், அதாவது வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பரப்புரைகள்லாம் செஞ்சுட்டு இருப்பாரு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி டிவிக்கில் இருக்கிற நிறைய பெண்கள் ரொம்ப ஆதரித்து பேசியிருப்போம். ஒரு சில கழுசடைகள் அப்படின்றது திமுகலேருந்து வந்த கழுசடைகள் நிறைய பேர் என்ன சொல்லியிருக்குங்கன்னா, எங்களுக்கு கணவரை விட விஜய் தான் முக்கியங்கன்னு சொல்லுறது பூராமே திமுக கழுசடைகள் தான். அதையும் நான் வெட்ட வெளிச்சமாக எடுத்து வீடியோவும் போட்டிருக்கேன். ஆனால் அப்படியாப்பட்ட கழுசடைகளை பேச விட்டு இந்த ஆள் என்ன பதில் கொடுத்துருக்காருன்னா, ஒரு பெரிய யூடியூப் சேனலை உட்காந்துக்கிட்டு தீவிக்க பெண்கள் அனைவரும் விபச்சாரிகள் அப்படின்ற கேவலமான பட்டத்தை சொல்லி ஒட்டுமொத்த தமிழக பெண்களையும் இந்த புறம்போக்கு அசிங்கமாக பேசிச்சு. இந்த ஒரு விஷயம் அப்படின்றது விஜய் அவர்களுக்கே, நம்மளுடைய சிஎம்மாக இருக்கிற விஜய் அவர்களுக்கு அப்போவே டென்ஷன் ஆகி இரவோடு இரவா காவல் ஆணையருக்கு பேப்பரில் எழுதி கொண்டுட்டு போய் மனு கொடுக்கறதுக்கு கிளம்பியிருக்காரு. செங்கோட்டையன் அவர்கள் வேண்டாம் தலைவரே நானே போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இது எனக்கு பிரச்சனையாக நான் பார்க்கல, என்னுடைய தங்கச்சிகள் அக்காமார்களுக்கு பிரச்சனையாக பார்க்குறேன், அந்த புறம்போக்குக்கு நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நின்று இரவோடு இரவா கமிஷனர் அவர்களை அமர வைத்து கைப்பட எழுதி லெட்டர் கொடுத்துட்டு வந்தாரு. அந்த ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்றத யோசிச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருந்திருக்கும். இன்னைக்கு நம்மளுடைய சிஎம் அண்ணா விஜய் அவர்கள் பொறுப்பேற்று 1 வார காலம் ஆயிடுச்சு. இதை பற்றி கண்டிப்பாக நம்மளே மறந்துருப்போம். அவ்வளோதான் கிடப்பில் போட்டுட்டாங்க அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கி நம்மளோட சிஎமுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது. அந்த கேஸை நோண்டி பார்க்குறதா வேலை அப்படின்னு இருக்கும்போது தான் வச்சார்பார் பெரிய ஆப்பு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு துறை ரீதியும் இன்றைக்கி 17 துறையை கையில் வச்சிருக்கிற ஒரு முதலமைச்சர் அப்படின்னா ஃபஸ்ட்டாக வரலாற்றில் எடுங்கடா அப்படின்னு சொல்லலாம் நம்மளுடைய சிஎம் விஜய் அவர்களை. அந்த மாதிரி 17 துறைகளை கையில் வச்சிருக்காரு. ஒவ்வொரு துறையிலும் இருக்கிற நிர்வாகம் இன்னைக்கு நம்மளுடைய சிஎம் கையில் இருக்குது அப்படின்னா, முக்கியமாக உள்துறை, அந்த உள்துறையில் இருக்கிற காவல்துறை, சட்டத்துறை என்னதான் பிரித்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா கூட முழுக்க முழுக்க நம்மளுடைய சட்டத்துறையில் இருக்கிறவர் நம்மளுடைய நிர்மல்குமார் செய்தி தொடர்பாளர். அப்போ 2 பேரும் கலந்து பேசி இவங்க இந்த முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்றது முதற்கட்ட தகவலில் வந்திருக்கு. இந்த ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க காவல்துறை ஆணையரால் சென்னை மாவட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கு. பொன்ராஜ் மேலே வழக்கு முதல்ல பதியணும்னு சொல்லிட்டு விஜய் அவர்களுக்கு முன்னாடியே
கடலூர் மாவட்டத்தில் ஒரு டிவிகே நிர்வாகி போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஆக மொத்தம் 2 கம்ப்ளைண்ட்டு. இது போக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய காவல் நிலையங்களில் இந்த பொன்ராஜ் அப்படின்ற புறம்போக்கு மேலே தமிழக வெற்றி கழக பெண்கள் மற்றும் தமிழக வெற்றி கழக பெண் நிர்வாகிகள் மகளிர் அணி சார்பில் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு புகார்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அப்போ அந்த புறம்போக்கு மேலே இன்னும் எத்தனை வழக்கு வருது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போதைக்கு விழுந்திருக்கிறது 2 வழக்கு. இப்போ ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை இந்த புறம்போக்கு வந்திருக்கு. பொன்ராஜ் புறம்போக்குக்கு கிட்டத்தட்ட 2 வழக்கு. 2மே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளுடைய சிஎம் அவர்கள் போடப்பட்ட வழக்கு அப்படின்றனால எந்த அளவுக்கு காவல்துறையினர் வேகம் காட்டுவாங்க அப்படின்றத நீங்க பார்க்கணும். அதனால இந்த புறம்போக்கு பார்த்தீங்கன்னா வக்கீல்கள்கிட்ட போயிட்டு முன்ஜாமீன் கேட்கறதுக்காக பயங்கர ஒரு ஆலோசனையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காப்ல அப்படின்றது ஒரு விசாரணையில் வந்திருக்கு. இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், உலகம் உருண்டை, ஒரு நாள் மேலே இருக்கிறவன் கீழே வருவான் அப்படின்னு சொல்கிற மாதிரி எவ்வளோ தூரம் ஆணவமாக பேசி இன்னைக்கு அரசியல் விமர்சகராக இருக்கட்டும், மூத்த பத்திரிகையாளராக இருக்கட்டும், ஏகப்பட்ட சினிமா துறையில் கூட எடுத்துக்கோங்களேன், இன்னைக்கு நம்மளுடைய சிஎம்ஐ ஏளனமாக பார்த்த ஊர் தானே இந்த ஊர், அந்த ஊர் தானே இந்த சென்னை, அந்த ஊர் தானே இந்த மதுரை அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு ஏரியாவில் இருந்து நாலா பக்கமும் அந்த தாக்குதல்களையும் இன்னைக்கு சமாளித்து ஒட்டுமொத்த தமிழக மக்களின் வாக்குகளை வாங்கி இன்னைக்கு சிஎம்மா உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. சரி ரைட்டு, இதை ஒரு பக்கம் வச்சிருந்தோம்னா கூட எப்படிடா அந்த ஆட்சியை கவிழ்த்திட முடியுமா, எப்படியாவது அந்த சேர்ல ஏறி நம்ம உட்காந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஸ்டாலின் அவர்கள் தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு காரணம் முழுக்க நம்மளுடைய சேகர் பாபு அவர்கள் தான். தலைவரே, நீங்கள் சென்னை திருச்சி கிழக்குலலாம் நின்றாதீங்க, மறுபடியும் நம்ம மூஞ்சில கரிய பூசிடுவாங்க. ஏன்னா இன்னைக்கு முழுக்க அது சிஎம் தொகுதியாக மாறிடுச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா முழுக்க யாரை அவங்க நிப்பாட்டுறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. நம்மளுடைய துறைமுகம் தொகுதியை அவங்களுக்கு நான் விட்டு கொடுத்துட்றேன், எப்படியாவது நான் ராஜினாமா பண்ணிடுறேன், நீங்கள் அங்கே நின்று எப்படியாவது லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இறக்கி விட்டு ஜெயிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு துறைமுகம் தொகுதியும் தமிழக வெற்றி கழகத்துக்கு தாரை வார்க்க காத்திருக்காரு நம்மளுடைய சேகர் பாபு அப்படின்னே சொல்லலாம். இதை நான் சொல்றதுக்கு வேலை இல்லை, ஏன்னா துறைமுகம் மக்கள் பார்த்துக்குவாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு அறநிலைத்துறையாக இருந்தவர் ஒவ்வொரு கோயில்களையும் எந்த அளவுக்கு கேவலமாக கறிப்படைகள் இருக்குது, எப்படியெல்லாம் ஒவ்வொரு கோயில்கள்லையும் மக்கள் நடத்தப்படுறாங்க, எந்த அளவுக்கு பாகுபாடு அப்படின்றது இருக்குது. அப்படியே லைட்டாக சாமிக்கிட்ட போகணும்னா 100, அப்படியே லைட்டாக தொட்டு பார்க்கணும்னா 500. இன்றைக்கி ஏகப்பட்ட விஷயங்களை இன்றைக்கி தமிழக வெற்றி கழக தலைவராக இருக்கிற நம்மளுடைய விஜய் அவர்களும் சரி, இப்போ சிஎம்மாக இருக்கிற விஜய் அவர்களும் சரி, நிறையா வித்தியாசம் இருக்குது. ஒவ்வொன்றையும் களை எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நம்ம சொல்லுவோம். என்னதான் இன்றைக்கி யார் திமுகலேருந்து ரிசைன்மெண்ட்டு அங்கே ஸ்டாலின் அவர்கள் போட்டிட்டாலும் அந்த தொகுதி கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் அப்படின்னு எழுதுங்கடா நம்மளுடைய ஏட்டில் அப்படின்னு சொல்லிடலாம். அதனால் நீ யாருமே கவலைப்பட வேணாம். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்த பொன்ராஜ் மேலே வழக்கு போட்டது அப்படின்றது நமக்கு ரொம்ப சந்தோஷம். யாருக்கெல்லாம் ஹாப்பியாக இருக்கோ மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அதே போல் நம்மளுடைய கே ராஜன் அவர்களுடைய இரங்கல் செய்தியும் சொல்கிறவங்க சொல்லிடுங்க. என்ன விவரன்றதை தெரிஞ்சதுக்கப்புறமா நான் முழு பின்னணியோட நம்மளோட சேனலில் வீடியோக்கு வந்துடுறேன். நம்ம வீடியோ பார்க்குறதோட விட்டுறாதீங்க, ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க. மறக்காமல் ஒரு 4 பேத்துக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய விஷயங்கள் நான் ஒவ்வொரு இடத்துலையும் நான் சொல்லிகிட்டே இருப்பேன். தமிழன் பட பாணி அந்த விஷயத்தை நான் சொல்லிடுறேன். நிறைய பேர் இந்த வீடியோவில் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலையும் கமெண்ட்டில் கேட்குறீங்க எப்படி முதலமைச்சர் நிதி கொடுக்கலாம் அப்படின்னு. தயவுசெய்து போகிறவங்க, கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க, ₹1 ₹2 ₹50 100 முழுக்க உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் போயிட்டு நீங்கள் கொடுங்க. அங்கே தான் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் உங்களுடைய பேங்க்கில் அங்கே வேலை பார்க்குற நிர்வாகிகள் அங்கே உங்களுக்கு விவரம் சொல்லுவாங்க. நேரடியாக முதலமைச்சர் நிதிக்கு நீங்கள் எப்படி பணம் கொடுக்கலாம், கொடுத்ததுக்கப்புறமா ரிசிப்ட் தருவாங்க, அதெல்லாம் நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்றது நம்மளுடைய ஒரு கருத்து. கண்டிப்பாக நம்மளுடைய தமிழ்நாடு சிறந்து விளங்கிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு விஷயத்துலையும் சிறந்து விளங்கிறோம் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து சொல்லுவோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.